ஹலோ மக்களே, நான் உங்கள் கிறிஸ்டியானோ சஜு. அப்போ இன்னையுள்ள வீடியோ என்னென்னா, இந்த ஃபுட்பால் ஃப்ரீ ஸ்டைல் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு எப்படி இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பற்றி உள்ள வீடியோ தான் இன்னையுள்ள வீடியோ. கொரோனா டைம் மக்களே, வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு தோப்பு உண்டு. அப்போ அதில் தான் வாலிபால் ஆடும். அப்போது வாலிபால் விளாடி முடிஞ்சு அந்த பாலை நான் தான் வீட்டுக்கு காலில் தட்டி தட்டி வீட்டுக்கு கொண்டு போய், என் வீடு தான் அந்த நேரம் கிரவுண்டு கிட்டே இருக்கும். அப்போது பாலை நான் தான் வீட்டுக்கு கொண்டு போவேன். அப்போது கொரோனா டைமில் வெளியே போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, எனக்கு நேரம் போகாது. அப்போ அந்த பாலை எடுத்து நான் காலில் போட்டு சும்மா தட்டி தட்டில் ஆடுவேன். செவத்தில் அடித்தோம், காலில் சும்மா ஜக்லிங் மாதிரியும் பண்ணி பார்ப்பேன். அடுத்து சும்மா பாலை தரையில் போடாமல் ஜக்லிங் மாதிரி ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு ஜக்லிங் ஈஸியாக வந்துட்டு. அந்த நேரம் தான் டிக்டாக் இருந்து. டிக்டாக் இருக்கும்போது அதில் ஒரு வீடியோ சும்மா அப்லோட் பண்ணேன். அப்போ அதில் கொஞ்சம் ரீச் போச்சு வீடியோ. டிக்டாகில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ரொனால்டோ வீடியோ வந்து ஒன்று, அவர் ஸ்கில் பண்ணி ஒரு வீடியோ வந்து, அப்போது நான் அதை பார்த்துட்டு அதே போல் நானும் ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு அது ஈஸியாக வந்துட்டு. ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, நான் ஷூ இல்லாமல் தான், செருப்பு இல்லாமல் வெறும் காலில் தான் வாலிபாலில் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸை பண்ணேன். வாலிபாலில் ஸ்கில் படிக்க தொடங்கினேன். இந்த ரொனால்டோ வீடியோ பார்த்து ஸ்கில் படிக்க தொடங்கினேன். ஃபஸ்ட்டு ஷூ இல்லாமல் தான் வெறும் காலில் தான் ஸ்கில் படித்தேன். வாலிபால்லாம் ஸ்கில் படித்தேன். நான் இப்போ ஒரு ஸ்கில் படிக்கேன்னா, இப்போ நீங்கள் நார்மல் ஆள் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்கில் படிக்கேன்னா, எனக்கு வந்து 1 நிமிஷம் மதி அந்த ஸ்கில் படிக்க. அது என்ன சொல்ல, எனக்கு கடவுள் தந்த ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லலாம். நெக்கில் பாலை வைக்கிது, கழுத்தில் பாலை வைக்கிது. அது எப்படின்னா, நான் வீடியோ பார்த்தேன். நான் நினச்சேன் எனக்கு நல்லா கஷ்டமாக இருக்கேன் இதெல்லாம், பாலில் எப்படி கழுத்தில் வைக்கானு. அப்போ எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கானு ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். 3ஆவது அட்டம்ப்ட்லேயே வந்தாச்சு. அப்போ நான் நினச்சேன் இதெல்லாம் ஒரு சீல மேட்ரு எனக்கு. நான் இப்போ ஒரு ஸ்கில் வீடியோ பார்க்கேன்னா அதே போல் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எல்லா வீடியோ அதே போல் தான். நான் நினச்சேன் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு என்ன சொல்லாது, எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்படி ஸ்கில் பண்ணி வீடியோஸ் எல்லாம் டிக்டாக் அந்த நேரம் இருந்து டிக்டாக்ல அப்லோட் பண்ண தொடங்கினேன். அப்போ டிக்டாக்லேயும் நல்ல ரீச் இருந்து, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு டிக்டாக்கும் போச்சு. அடுத்து என்ன சொல்லாது, இன்ஸ்டாகிராம் முன்னாடி இருந்து எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பற்றி ஒன்றும் தெரியாது. எப்படி நோண்டானே, எப்படி வீடியோ போட்டானுன்னு. அப்போ தான் எனக்கு ஒரு பையன் சொல்லியிருந்தான் இப்படி பண்ணணும். அப்போ நான் அப்லோட் பண்ணேன், வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ரீச் ஒன்றும் இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில். அப்போது மார்சல் அண்ணன் தான், மார்சல் மார்க் அண்ணன் தான் எனக்கு வீடியோ பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்க நேரம் ஒரு வீடியோ போட்டிருந்தார். இப்படியாகும் கன்னியாகுமரியில் பையனாகும், நல்ல டேலண்ட்டு, அப்படி சப்போர்ட் பண்ணுங்கன்னெல்லாம் போட்டார். அப்போ அதுலேருந்து எனக்கு வந்து ரீச் கிடச்சி, வீடியோ நல்லா ரீச்சு போச்சு. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் வர தொடங்குச்சு. அதே போல் ஒரு உண்மையை சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிதியா அப்படின்னு எல்லாம். ஆனால் சத்தியமாக நான் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன். நீங்கள் நம்ப மாட்டியா, இதெல்லாம் நான் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன். இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லாது, நான் ஒரு 5-6 ஜெர்சி எல்லாம் பறகிட்டு ஃபுட்பாலையும் கொண்டாடனோட கூட போயிடுவேன். இப்போது வீடியோ எடுத்து தருவானே, அந்த நேரம் ஒரு 4-5 வாட்டி பால் மிஸ் ஆகும். அதுதான் என்னோடய ப்ராக்டிஸ். அடுத்து 4வது டேக்கில் அந்த வீடியோ கிளியர் ஆகும். அவ்வளோ தான் என்னோடய ப்ராக்டிஸு. இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ எல்லாம் ரீச் ஆக தொடங்குச்சு. அப்போது நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் முன்னாடி வீடியோ எடுக்க வந்திருக்காங்க. ஒரு டிவி ஷோ பண்ணியிருக்கேன், ஃப்ளவர்ஸு கேரளாவில் ஒரு டிவி ஷோ பண்ணியிருக்கேன். எல்லாமே நிறைய இடத்துல இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போய் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்பாலை நான் எப்போ கையில் எடுக்க தொடங்கினேன்னா அதுலேருந்து தான் என் லைஃப்பில் ஒரு சந்தோஷம் வந்தது. அதே போல் ஸ்டார்டிங்கில் ஃபுட்பாலை வச்சு மட்டும்தான் வீடியோ போட்டுருந்தேன். அடுத்து டென்னிஸ் பாலை ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். நான் நினச்சேன் டென்னிஸ் பாலெல்லாம் நல்லா கஷ்டமாக இருக்கேன், ஏன்னா சின்ன பாலாக இருக்குல்ல, நல்லா கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். எனக்கு வந்து ஃபுட்பாலோட டென்னிஸ் பாலை தான் நல்லா காலில் கண்ட்ரோலாக நின்று. அடுத்து கையில் கிடச்சதில் நான் சப்பு சவரெல்லாம் வாரிட்டு ஸ்கில் பண்ணி தொடங்கி அப்லோட் பண்ண தொடங்கினேன். பக்கெட்டு, சட்டிப்பானை, முட்டை, மற்ற தேங்காய், கையில் வீட்டில் என்னெல்லாம் கிடக்குதோ, என்ன சொல்ல, பாட்டிலு, என்னெல்லாம் ஷூ என்னெல்லாம் கிடக்குதோ சப்பு சவரெல்லாம் வாரிட்டு ஸ்கில் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண தொடங்கினேன். இன்னும் அப்படியே போகுது, ரீல்ஸ் வாழ்க்கை அப்படியே போகுது. அதுக்கு பாட்டுக்கு போகுது. அது நல்லா தான் இருக்குது அந்த லைஃபு. நம்ம நினச்சது நடக்காது, நடக்காதது தான் அப்படியே போகுது ஏதோ. இப்போ இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் மக்களே. அப்போ இதுவரை நம்ம அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.